வாழ்க்கையில் வறுமையின் உச்சத்தை தொட்டவர். எங்கேயோ பிறந்தார், எங்கேயோ வளர்ந்தார், தமிழகத்துக்குள்ளே வந்தார். வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அண்ணன் தம்பி அம்மாவோட அடையாறில் ஒரு தெருவில் குடியிருக்காங்க. ரொம்ப வறுமை. அப்போது அம்மாவுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? அம்மாவின் எம்ஜிஆரை பெற்ற அம்மா அன்னை சத்யபாமாவின் அந்திக்கால நேரம், அந்திம காலம் என்று சொல்வார்கள். நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார். இவர் எங்கேயாவது ஒரு வண்டி வச்சு ஆஸ்பத்திரி கூட்டு போனால் கூட எம்ஜிஆர் சக்கரபாணி இவங்க 2 பேரும் தான் தூக்கி உள்ள வைக்கணும். அப்படி ஒரு நிலைமை அந்த அம்மாவுக்கு. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லை. வீட்டு வாடகை, அது சொற்ப வாடகைனா கூட வீட்டு வாடகை கொடுக்க வழி இல்லை. அம்மாவுக்கு இந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்து வசதிகளை வாங்கி தரக்கூடிய வழி இல்லை. இப்போத்தான் அடையார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட் சிட்டியில் ரொம்ப முக்கியமான பாகமாக இருக்குது. நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில், இந்த எம்ஜிஆர் வாழ்ந்த அந்த காலத்தில் அடையாருங்கிறது சென்னையினுடைய நடுப்பகுதி கிடையாது. சென்னையினுடைய அது ஓரப்பகுதி, அன்றைய மெட்ராஸினுடைய ஓரப்பகுதி. இப்போ அம்மாவுக்கு மருத்துவ வசதி வேணும்னா எம்ஜிஆர் எங்கே தெரியுமா வரணும்? சிட்டிக்குள்ளே வரணும். கிட்டத்தட்ட ராயப்பேட்டைக்கு வரணும். காலம், நேரம், சூழ்நிலை, தாயின் மருத்துவ வசதி அது அறிந்து இவங்க ராயப்பேட்டைக்கு வரணும்னு சொல்லி அங்கே வராங்க. இவங்க ஏற்கனவே அடையாறில் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டை விட இந்த வீடு கொஞ்சம் வசதி. ஆனால் இது மாதம் 250 ரூபா வாடகை. அந்த வீட்டை 250 ரூபாய்க்கு அவர் குறைச்சி கொடுக்காரு. ஆனால் எம்ஜிஆரை பொறுத்தளவில் இவங்க மாதம் 100 ரூபா சம்பாதிச்சு குடும்பத்தை ஓட்டுனா அதுவே பெரிய விஷயம். வேறு வழி இல்லை. ஏதோ ஒரு துணிச்சலில் எம்ஜிஆர் சக்கரபாணி இருவரும் மாதம் 250 ரூபா வாடகைக்கு ஒத்துக்கிறாங்க. தாயை அடையாறு வீட்டிலிருந்து அன்போடு அலாக்காக தூக்கி ஒரு வண்டியில் வச்சு ஒரு வழியாக அந்த வீட்டில் உணர்ந்து சேர்த்துட்டாங்க. இந்த வீடு அதுவும் வாடகை வீடு, இதுவும் வாடகை வீடு. இப்போ இங்கே இருந்து தான் ராயப்பேட்டையில் இலவச மருத்துவ சிகிச்சை அம்மாவுக்கு பண்ணணும். ஆனால் இதில் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சாகணும். எம்ஜிஆரை பெற்ற அன்னை, அந்த அன்னை சத்யபாமாவுடைய ஆசை என்னவா, லட்சியம் என்னவா? எம்ஜிஆர்ட்ட சொல்லுவாரா, ராமச்சந்திரா, நான் சாகிற நேரம்டா, நான் சாகும்போது நம்ம சொந்த வீட்டில் ஒன்று சாகணும்னு ஆசைடா. எங்கள் சொந்த வீடு? எம்ஜிஆர் கேட்டு கண்ணீர் விட்டு கதறி இருக்காரு. எங்கள் சொந்த வீடு? வாடகை வீடு பிடிக்கிறதுக்கே ஒரு பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும்.